إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم وفي الفرقانه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم خير الكلام كلام الله وخير السنن سنن محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கிருபையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தம் வாழ்வில் நெறிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தொடக்கம் அத்துணை நல்லோர்கள் மீதும் குறிப்பாக நம் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜுமா என்கிற இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களை செயல்பாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு அதற்குரிய நிறைந்த கூலியை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. ஜுமா என்கிற இந்த வணக்கத்திற்கு எதுவெல்லாம் இடையூறாக இருக்கிறதோ அவை அனைத்தையும் தவிர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். உறங்குவது, பேசுவது, பயானை, சொற்பொழிவை கேட்பதிலிருந்து மாறி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இனி எதெல்லாம் இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒதுக்கி விட்டு ஜுமாவுடைய உரையை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஜும்மாவுடைய முழு நன்மையும் நமக்கு கிடைக்கும்.
அன்பானவர்களே, இஸ்லாமிய மாதத்தின் 3வது மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் இருக்கிறோம். இந்த மாதத்தில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது விமரிசையாக என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். மீலாதுன் நபி என்கிற பெயரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் என்கிற பெயரில் மார்க்கத்திற்கு முரணான இணை வைப்பு செயல்பாடுகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சமகாலங்களில் அது ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. விளம்பரப்படுத்தப்படுகிறது, நேரலை செய்யப்படுகிறது. இளைஞர்களுடைய உள்ளத்தில் அது ஒரு இபாதத், அது அவசியம், அதை செஞ்சால் தான் நம்ம ரசூல்லா மேலே நம்பிக்கை நேசம் வைத்திருக்கிறோம், இல்லைன்னா நமக்கு ரசூல்லா மேலே நேசம் இல்லை. யாரெல்லாம் இதை கூடாது என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நேசமற்றவர்கள், நாம் தான் நேசம் உள்ளவர்கள் என்கிற தவறான கருத்துருவாக்கம் இளைஞர்களுக்கு மத்தியில் வளருகிற சிறார்களுக்கு உள்ளத்தில் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அது வெகு விமரிசைப்படுத்தப்படுகிற ஒரு காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பங்களில் எந்த அளவுக்கு அறியாமையில் செயல்பட்டார்களோ, இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா அறியாமையில் செயல்படவில்லை. ஆரம்பங்களில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் அல்லது 35 வருடங்களுக்கு முன்னால் மீலாது கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. ஆனால் அதெல்லாம் அறியாமல் செஞ்சாங்க. சரியான தௌஹீத் எது, நபிகளாரை நாம் எப்படி நேசிக்கணும், அதன் வழிமுறைகள் என்ன, அடையாளங்கள் என்ன, அடிப்படைகள் என்ன, அப்படின்லாம் தெரியாமல் செஞ்சாங்க. அதில் ஒரு நியாயம் இருந்தது. அதிலிருந்து தான் காப்பாற்றப்பட்டு இன்றைக்கு நாம் தௌஹீதிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இது மாதிரியான பிதஅத்துகள், மூட செயல்பாடுகள், ஷிர்கான விஷயத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொண்டு அல்லாஹ்வுடைய கிருபையினாலே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நடைபெறுவது அது அல்ல. இன்றைக்கு நடைபெறுவது பிடிவாதமும், நாம் இதுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்ததை ஏன் விடணும் என்பதற்காக நடைபெறுவது. நம்முடைய முந்தைய செயல்பாடுகளை எல்லாம் நாம் தளர்த்திடக்கூடாது. அப்படி தளர்த்தினோம்னா தௌஹீது திரும்ப வளர்ந்துடும், அதை வளர விடக்கூடாது. அதற்கு நாம் முடிவுகளை ஏற்படுத்த வேண்டும். அதனால் எதெல்லாம் நாம் இதுக்கு முன்னாடி செய்து கொண்டிருந்தோம் அதெல்லாம் திரும்ப செய்ய வேண்டும், வலியுறுத்தி செய்யணும், அடையாளப்படுத்தணும், விளம்பரப்படுத்தணும், நேரலைப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனைகள் இன்றைக்கு அதிகமாகவே இதை ஆதரிக்கிற உலமாக்களால், இதற்கு பின்னால் நிற்கிற பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களால் செய்யப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் நாம் எதிர்க்க வேண்டும்? இந்த மீலாது நபி என்கிற இந்த வைபவத்தை, இந்த கொண்டாட்டத்தை ஏன் நாம் எதிர்க்கிறோம் என்பதை சமநிலை மனநிலையோடு நாம் யோசிக்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம குடும்பங்களில், நட்புகளில், பொருளாதார ரீதியான உறவுகளில் என்று யாராவது இதில் செயல்படுவார்களே ஆனால் அவர்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிற நல்ல உணர்வோடு நாம் இந்த செய்திகளை உள்வாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் நாம் எதிர்க்கணும்? நபர்களை எதிர்ப்பதல்ல, செயலை நாம் எதிர்க்கிறோம். யாரெல்லாம் மீலாது கொண்டாடுறாங்களோ கொண்டாடுறவங்களை நம்ம எதிர்க்கவே இல்லை. நீங்கள் நல்ல வளரும். மீலாது கொண்டாடுகிற எல்லோரையும் நாம் எதிர்க்கவில்லை. நாம் எதிர்ப்பதெல்லாம் மீலாது கொண்டாட்டத்தை தான். ஏன் எதிர்க்கிறோம் என்று சொன்னால் சில அடிப்படைகளும் சில காரணங்களும் இருக்கிறது. முதலாவது காரணம், மீலாது என்கிற இந்த கொண்டாட்டம் மார்க்கம் என்று மக்களுக்கு மத்தியில் அடையாளப்படுத்தப்படுகிறது, மார்க்கமாக காட்டப்படுகிறது, மார்க்கத்தின் ஒரு அங்கமாக காட்டப்படுகிறது. இந்த சந்தோஷம் என்பது இதுதான் மார்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஒன்றை நாம் மார்க்கத்திற்குட்பட்டது, இது மார்க்கம், இது ஷரியத்தில் உள்ளது என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு குர்ஆனோ ஹதீஸோ நமக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நமக்கு சொல்லணும், நேரடியாக அதை நமக்கு சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவின் வழியாக அதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இல்லாத நிலையில் ஒன்று செய்யப்படுமானால் அது மார்க்கம் இல்லை என்பதுதான்.
எனவே மார்க்கமாக ஒன்றை நாம் அடையாளப்படுத்த வேண்டுமானால் அதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆதாரங்கள் தேவைப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒரு முஸ்லிமுக்கு 2 நாட்களே அவன் மார்க்கமாக சந்தோஷப்படுவதற்குரிய நாட்கள் என்று சொன்னாங்க. ஷரியத் அவனை சந்தோஷப்பட சொல்கிறது, அல்லாஹ்வும் ரசூலும் அவனை சந்தோஷப்பட சொல்கிறார்கள். அவன் அங்கே சந்தோஷப்படுவது மார்க்கமாகும். அந்த இரண்டையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒன்று ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அத்ஹா. ஒன்று நோன்பு பெருநாள், ஒன்று ஹஜ் பெருநாள். இந்த 2 நாட்களையும் தவிர வேறு எந்த ஒரு நாளையும் ஒருவர் மார்க்கம் என்கிற கண்ணோட்டத்தில் கொண்டாடுவதற்கு மார்க்கம் அனுமதி வழங்கவில்லை. அது எது வேணாலும் இருக்கட்டும். இயல்பாக நம்முடைய செயல்பாடுகள் நடைமுறையில் நாம் செய்கிற சந்தோஷங்களை இது சொல்லவே இல்லை. மார்க்கம் என்று ஒன்றை நாம் செய்வோமேயானால், இது மார்க்க அடையாளம் ஒன்று செய்கிறதா இருந்தால், கொண்டாடுறதா இருந்தால், சந்தோஷப்படுவதாக இருந்தால், அல்லாஹ் ரசூல் நமக்கு அதை காட்டியிருந்தாலே நாம் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்க்கிற நேரத்தில் மீலாதுன் நபி என்கிற இந்த வைபவம், இந்த கொண்டாட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாடியதாக, சஹாபாக்கள் கொண்டாடியதாக, இல்லது கொண்டாடப்பட வேண்டும் என்று நபிகளார் வழிகாட்டியதாக ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிவதில்லை. எனவே ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு செயல் மார்க்கமாக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் ஒன்றை நாம் சொல்லாத, மார்க்கத்தில் செயல்படுத்தாத ஒன்றை புதுமைப்படுத்துகிறாரோ அது இந்த மார்க்கத்தில் இருந்து நீக்கப்பட்டுவிடும், நிராகரிக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். எனவே எந்த மார்க்கம் என்கிற அடிப்படையில் இது செய்யப்படுகிறதோ அது நன்மை பயக்கத்தக்கதல்ல, அது நிராகரிக்கப்படக்கூடியது என்கிற அடிப்படையினால்தான், நன்மை என்கிற அடிப்படையில் ஒருத்தர் செஞ்சுட்டு பாவத்தை சம்பாதிச்சிட வேண்டாம் என்கிற அடிப்படையில் நாம் அதை தடுக்கக்கூடியவர்களாக, எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது முதலாவது காரணம். அது மார்க்கத்தில் வழிகாட்டப்படவில்லை, நபிகளார் நமக்கு கற்றுத்தரவில்லை, எனவே நாம் செய்யக்கூடாது. 2வது காரணம், அதில் செய்யப்படுகிற ஒவ்வொன்றும் இபாதத்துகளாக பார்க்கப்படுகிறது. அதில் சாயந்தர நேரம் வந்துவிட்டால் பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்படுகிறது, இபாதத். குறிப்பிட்ட ஆடை முறையை கொள்ள வேண்டும், இபாதத். கட்டாயம் குறிப்பிட்ட தலைப்பாகை அணிய வேண்டும், இபாதத். உது செய்ய வேண்டும், இபாதத். இந்த மாதிரி உட்கார வேண்டும், இபாதத். இப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஓத வேண்டும், இபாதத் என்று ஒரு குறிப்பிட்ட முறை வணக்க நிகழ்வுகளை, செயல்பாடுகளை, இபாதத்திற்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அந்த அந்த நிபந்தனைகளோடு, அந்த சூழல்களோடு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை இபாதத் என்று நமக்கு சொல்லி தந்தார்களோ அது அல்லாத வேறு எதுவும் இபாதத்தாக முடியாது. அந்த அடிப்படையில் இவ்வாறு செய்யப்படுகிற எந்த ஒரு இபாதத் என்கிற கண்ணோட்டத்தோடு செய்யப்படுகிற எந்த ஒன்றும் மார்க்கத்தில் வழிகாட்டப்படாத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத பகுதியாகவே குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை சஹாபாக்களுக்கு சொல்லுகிற போது சொன்னார்கள், ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்த வருடம் நான் இருப்பேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது, என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய ஒவ்வொன்றையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்று சொன்னாங்க. நான் எப்படி தொழுகிறேனோ அது போலவே நீங்கள் தொழுங்கள், என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அது மாதிரி தொழுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதெல்லாம் மார்க்கத்தில் இபாதத்தோ அந்த இபாதத்துகளுக்கு ஒரு அமைப்பு முறையை, ஒரு வடிவ முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்துட்டு இப்படி செய்யுங்கன்றாங்க. சொல்ல உங்களுக்கு தெரியும், ஒரு நபி தோழர் வர்றார், அவருக்கு ஹதீஸில் சொல்லப்படுகிற வார்த்தை, அதாவது ரஜுலுன் முஸீஉஸ் ஸலா என்று சொல்வார்கள். அவர் அதாவது தொழுகையில் தவறிவிட்ட ஒருவர் என்று அவருக்கு ஹதீஸ் அடையாளப்படுத்துகிறது. ஹதீஸ்களை இமாம்கள் சொல்கிறார்கள். அந்த மனிதர் என்ன செய்கிறார்னா வந்து தொழுகிறார். தொழுது முடிச்சுட்டு போகும்போது ரசூலுல்லாஹ்ட்ட சலாம் சொல்கிறார்.
நபிகளார் பதில் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ தொழல்ல, திருப்பி போய் தொழு என்று சொல்கிறார்கள். அவர் திருப்பி போய் தொழுதார். திருப்பி வந்து சலாம் சொல்கிறார். நபிகள் நாயகம் முன்னால சொன்னதே சொல்கிறாங்க. மூன்றாவது திருப்பி போய் தொழுதுட்டு வந்து சலாம் சொல்கிறார். மூணாவது முறை ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க. அப்போதான் அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு தெரிந்த தொழுகை முறை இதுதான், நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தொழுகையுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை எப்படி நடக்கணுங்கிறத சொல்லிக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு இபாதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்ய வேண்டும், எப்போ செய்யணும் என்கிற முழுமையான வடிவ முறையை, விளக்க முறையை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்து விட்டார். அதில் எதுவெல்லாம் வராதோ அதெல்லாம் இபாதத் இல்லை. அந்த அடிப்படையில் மீலாது நபி என்கிற அடிப்படையில் வைபவப்படுத்தப்படுகிற இந்த இபாதத்துகள், செயல்பாடுகள் ஒரு காலமும் அது இபாதத்தாக முடியாது. நபிகள் நாயகம் கற்றுத்தராத செயல்முறை, எனவே அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். மூன்றாவது, இந்த மீலாது நபி என்கிற இந்த வடிவ முறையை, இந்த கொண்டாட்ட முறை என்பது ஏன் நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களது சஹாபாக்களோ அவர்களை பின்பற்றிய நல்லவர்கள் எவர்களுமோ இதை செய்யவில்லை. இது எப்போ உருவானது? இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ், ஷாஃபி மதுஹபினுடைய மிக முக்கியமான இமாம்களில் ஒருவர், ஹதீத்களை இமாம்களில் ஒருவர். யாரெல்லாம் இன்றைக்கு மௌலிதின் நபவியை தூக்கி பிடிக்கிறார்களோ அவங்க எல்லாரும் ஆதாரப்படுத்துகிற இமாம்களில் ஒருவர் இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ். அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க மௌலிது சம்பந்தமாக. ஹுஸ்னுல் மக்ஸித் ஃபி அமலில் மௌலித் என்ற அந்த கிதாபோட பேர். மௌலிது நபி கொண்டாடுவதனால் ஏற்படுகிற நல்ல நோக்கங்கள் எப்படிங்கிறது இந்த கிதாபோட பேர். அதில் இமாம் அவர்கள் இந்த மௌலிதின் நபி எப்போ உருவானது அல்லது மீலாது நபி எப்போ உருவானது என்பதற்கு வரலாறு சொல்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, இந்த மௌலிதின் நபி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலோ சஹாபாக்களுடைய காலத்திலோ இமாம்களுடைய காலத்திலோ செயல்படுத்தப்பட்டதல்ல. சரி, எப்போ வந்துச்சு அது என்பதை இமாம் அவர்கள் சொல்லும்போது, ஹிஜ்ரி 4 அல்லது 5வது நூற்றாண்டில் ஃபாத்திமியாக்களுடைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட நல்ல செயல்தான் இந்த மௌலிதின் நபி என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, சஹாபாக்கள் காலத்தில் இல்லை, நபிகளாரின் காலத்தில் செய்யப்படாத ஒன்று பிற்காலத்தில் செய்யப்பட்டாலும் அது கூடாதுதான். ஆனால் அதை பலப்படுத்தக்கூடிய அமைப்பில் சஹாபாக்களும் அதை செய்யவில்லை, அதற்கு பின்னால் வந்த தாபியீன்கள் செய்யவில்லை, அதற்கு பின்னால் வந்த தபா தாபியீன்கள் செய்யவில்லை. அப்படிங்கிற ஒரு செயல் ஹிஜ்ரி 5வது நூற்றாண்டுக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஃபாத்திமியாக்களுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று என்பதாக இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் எக்ஸ்ட்ராவாக அவங்க சேர்த்து சொல்கிறார்கள், மௌலிது நபி என்கிற பெயரில் இது மாதிரி செய்யப்படுகிற எந்த இபாதத்துகளுக்கும் மார்க்கத்திலே ஆதாரம் இல்லை. இக்குறிப்பிட்ட மௌலூதுகளை ஓதுவது, பாடல்களை படிப்பது, இன்ன திக்ருகளை ஏற்படுத்தி செய்வது, இது மாதிரியான விஷயங்கள் செய்வதற்கு எந்த முகாந்தரமும் அடிப்படை ஆதாரங்களும் இல்லை. அப்படி ஒருத்தர் செய்வதாக இருந்தால், மௌலிதின் நபியை செய்வதாக இருந்தால், அந்நிரவில் ஒன்று கூடி குர்ஆனை ஓதி சாப்பிட்டு கலைந்தால் போதுமானது என்று சொல்கிறார். மௌலிதின் நபியை ஆதரிக்கிற ஒரு இமாம் கூட அது நபிகளாருடைய காலத்தில் இல்லை என்று சொல்கிறார், சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லை என்று சொல்கிறார். அப்படின்னா பின்னால் அது செய்யப்படக்கூடாது, அது மார்க்கம் அல்ல என்பதை சொல்கிறார். அது உருவாக்கப்பட்டது பிற்பட்ட காலத்தில் தான், அது மார்க்கம் அறியாதவர்களால், உலக மோகத்திற்கு பின்னால் சென்றவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நூதன அம்சம் என்பதை இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நாம் நபிகளாருடைய காலத்தில் செயல்முறைப்படுத்தப்படாத குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ஒன்றை
செயல்முறைப்படுத்துவதென்பது மார்க்கமாக கருத முடியாத ஒரு அம்சம் என்பதை விளங்கிக் கொண்டு அதை தவிர்ப்பது சிறந்தது. நான்காவது, பொதுவாக இந்த மீலாது கொண்டாட்டங்கள் அல்லது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் என்பது இஸ்லாமிய கலாச்சாரமா என்றால் ஏகோபித்த இஸ்லாமிய அறிஞர்களின் கருத்துப்படி கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கூட தன் பிறந்த நாளை சுட்டிக்காட்டி இந்த நாளில் நீங்கள் கொண்டாடுங்கள் என்று சொன்னதாகவோ அதனை பின்பற்றிய சஹாபாக்கள் தங்கள் பிறந்த நாளை இவ்வாறு செய்ததாக ஒரு ஹதீஸை நாம் பார்க்க முடியாது, ஒரு செய்தியை நாம் பார்க்க முடியாது. எனவே இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இஸ்லாமிய அடிப்படையில் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு அம்சம் என்பதை இஸ்லாத்தினுடைய பல ஆதாரங்கள் சொல்லி காட்டுகிறது. அப்போ இது யாருடைய கலாச்சாரம் என்றால், யாரை எதிர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அந்த சமூகத்தினுடைய கலாச்சாரம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யூத நசாராக்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னாங்க. எப்போ மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டதோ அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தெளிவான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யூத நசாராக்களுக்கு மாறு செய்யுங்கள் என்பதா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் தாடியை மழித்து மீசையை வளர்ப்பவர்கள், நீங்கள் மீசையை கத்தரித்து தாடியை வளருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அவர்கள் வழிபாட்டு தலங்களுக்குள்ளால் செருப்பணிய மாட்டார்கள், நீங்கள் செருப்பணியுங்கள் என்று சொன்னாங்க. மஸ்ஜித் நபவி மண் தரையாக இருக்கிற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம அதை செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய பள்ளிவாசல் சூழல் என்பது வேறு. ஆனால் செருப்பணிந்து தொழலாமா என்றால் தொழலாம். மார்க்கம் அதற்கு அனுமதி வழங்குகிறது. மார்க்கத்தில் அதற்கு எந்த தடையும் இல்லை. ஒருவர் ஒரு இடத்துல இந்த இடத்துல செருப்பணிந்து தொழுவதுதான் சிறந்தது என்று கருதினால், சூழல் இருந்தால் கட்டாயம் தாராளமாக அவர் செருப்பணிந்து தொழலாம். இபாதத்தை செருப்போடு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னாங்க. அவங்க செய்ய மாட்டாங்க. வணக்கம் என்று வந்து விட்டால் செருப்பை கழட்டிடுவாங்க. அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆஷுரா நோன்பு யூதர்களுக்கு மாறு செய்யுமாறு தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவ்வாறு பல செயல்பாடுகளில் மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல் என்பது அவர்களுக்கு மாறு செய்வதுதான். அவங்கள மாதிரி நடக்க முடியாது. அல்லாஹ் திருமறையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான், வல இனித்தபஅத் அஹ்வா வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். நபியே, உம்மை இந்த சமூகம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நபியாகவோ வழிகாட்டியாகவோ தலைவராகவோ தேர்வு செய்ய மாட்டாங்க. எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும், அவர்களது கலாச்சாரத்தை வழிமுறையை நீங்கள் பின்பற்றும் வரை. அவன் எப்படி நடக்கிறான், அவன் எப்படி பேசுகிறான், அவனுடைய செயல்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, நடைமுறை என்ன, அதை நீங்கள் பின்பற்றும் வரை அவன் உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அடுத்து அல்லாஹ் ரசூலுக்கு எச்சரிக்கை செய்கிறான், வல இனித்தபஅத அஹ்வாஅஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம், சத்தியம் உங்களுக்கு வந்ததற்கு பின்னால், நேரிய அறிவு உங்களுக்கு வந்ததற்கு பின்னால் அவர்களின் மனோ இச்சையை நீர் பின்பற்றுவீரானால் மாலக மினல்லாஹி மின் வலியின் வலா நஸீர், உன்னை காப்பாற்றக்கூடிய பொறுப்பாளியோ உதவியாளரோ உனக்கு யாரும் கிடையாது அல்லாஹ்வை தவிர என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார். அந்த எச்சரிக்கை இந்த சமூகத்துக்கும் உள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யூத நசார கலாச்சாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் என்பது அவர்களது கலாச்சாரத்தில் உள்ளதுதான். ஒரு தனி மனிதனே முஸ்லிமே அதை செய்யக்கூடாது என்றால் அதற்கு எந்த வகையிலும் முகாந்திரப்படுத்தாத அல்லாஹ்வுடைய தூதரின் பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவது, அதை எப்படி வைபவப்படுத்துவது, அதை எப்படி மார்க்கமாகும், அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அல்லவா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை இன்றைக்கு அதிகப்படுத்துகிறவர்கள், இந்த மௌலிது நபவியை இன்றைக்கு அதிகமாக எடுத்து செல்கிறவர்கள் யார் என்றால் ஷியாக்கள் ஆவார்கள், சூஃபிகள் ஆவார்கள். இந்த ரெண்டு பேரும் தான். இந்த சாதாரண சுன்னத் ஜமாத்தில் இருக்கிற யாரும் பலரும் இதை செய்வதில்லை. நியாயமான அறிவு அவர்களுக்கு வழங்கப்பட்டால் அவங்க வெளியே வந்துடுவாங்க. இதை இன்றைக்கு பெருமளவு கட்டவிழ்த்து விடுகிறவர்களும் இக்கட்டமைப்பை
நிலைப்படுத்த விரும்புகிறவர்கள் ரெண்டு பேர், ஒன்று ஷியாக்கள், இன்னொன்று சூஃபியாக்கள். தரீகாக்கள் என்கிற பெயரில் தங்களை கட்டமைத்துக் கொள்கிற இந்த இரண்டு கூட்டங்களும் நபிகளாரை அஹ்லுல் பைத் என்கிற பெயரில் தவறான கொள்கைக்கு பின்னால் இன்று உருவாக்கிக் கொள்கிற இந்த இரண்டு கூட்டங்களும் தான் பாமர மக்களை, அறியாமையில் இருக்கிற மக்களை நபிநேசம் என்கிற ஒற்றை வார்த்தையில் ஏமாற்றிக் கொண்டு இந்த பாவத்தை செய்ய வைக்கிறார்கள். நாம் விழித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம மேல ஒரு கடமை இருக்கு. என்னன்னா 30-35 வருஷத்துக்கு முன்னால் நாம் எடுத்த அந்த தௌஹீது பிரச்சாரங்கள் இன்றைக்கு மழுங்கி போய்விட்டன. தூசு தட்டி எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பள்ளிவாசல் வந்து அதில் நாம் அல்லாஹ்வை பிரச்சனைகள் இல்லாமல் வணங்குகிற சூழல் வந்ததற்கு பின்னால் ஏனோ ஷைத்தான் நமக்குள்ளால் அந்த உத்வேகத்தை இல்லாமாக்கிட்டார். பழைய அடிப்படையில் நாம் தௌஹீதை புனரமைப்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் அல்லாஹ் மறுமையில் கேட்பான். உன் கண்ணுக்கு முன்னால் எனக்கு இணை வைக்கப்படுகிற போது அதை கண்டுகொள்ளாமல் சென்ற நீ, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் சகோதரர்களே. நாம் விழித்தளவும் விழிப்புணர்வு படுத்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வீதி வீதியாய் இறங்கி மீலாது கொண்டாட்டங்கள், அதுபோன்ற இணைவை மௌலூது பாடல்களில் இருக்கிற இணை வைப்புகளை வீதிதோறும் சென்று மக்களுக்கு எடுத்துரைக்க, மக்களுடைய உள்ளங்களில் பதியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் வாங்காத அடியவா இப்போ வாங்கிட போகிறோம். நான் கேட்குறேன், ஆரம்பத்தில் தௌஹீதுக்கு செயல்பட்டவர்கள் இங்கே இருக்கலாம், முனைப்பு காட்டியவர்கள் இருக்கலாம், ஊர் வழக்கம் பண்ணவங்க இருக்கலாம், பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னவங்க இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டித்தான் நாம் இந்த தௌஹீது கொள்கையில் இப்போது நிலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு வாங்காத அடிய, அன்னைக்கு வாங்காத ஏற்று பேச்ச, அன்னைக்கு வாங்காத சமூக பகிஷ்காரத்தை அன்றைக்கு வாங்காதவைகளா இன்னைக்கு வாங்கிட போறோம். யோசிங்க. காலம் கடந்து வந்துட்டோம் சகோதரர்களே. நாம் திருப்பி விழித்தளவும், நம்மை விழிப்புப்படுத்தவும், சமூகத்தை விழிப்புணர்வுபடுத்தவும், தௌஹீதின் கட்டமைப்பில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டதற்கான காரணம். இது மாதிரி எத்தனை பள்ளிவாசல்கள் தௌஹீதின் பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ எல்லா பள்ளிவாசல்களுக்கு பின்னால் இருக்கிற நோக்கமும் சூழ இருக்கிற எல்லோரும் தௌஹீதிற்கு பின்னால் வர வேண்டும், இணை வைப்பிலிருந்து வெளியேற வேண்டும். அல்லாஹ் எந்த பாவத்தை மாபெரும் அநியாயம் என்று சொல்லுகிறானோ அப்பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்பதுதான். எதிர்த்தாப்புல நடக்கிற இது மாதிரியான இணை வைப்புகளை கண்டு காணாமல் செல்வோமையானால் நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கலாச்சாரத்தை புனிதப்படுத்துவது, அதை வளர்ப்பது, அதை உறுதிப்படுத்துவதுதான் நம்ம மேல கடமையை தவிர அதற்கு நேர் மாற்றமான கலாச்சாரங்களுக்கு உடன் செல்வதல்ல. சில தௌஹீத்வாதிகள் இருக்கிற, அல்லாஹ் பாதுகாக்கும். இங்க இருக்கிற யாரும் அப்படி இருப்பாங்க நான் சொல்லலை. பல தௌஹீத்வாதிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, வெளியில எதிர்க்கிறார்கள், கூடாது, தப்பு எல்லாம் சொல்றாங்க. ஆனால் குறிப்பிட்ட நாளில் ஓதப்பட்டு ஒடுக்கப்படுகிற நேர்ச்சைகளை சென்று வாங்கிக் கொள்கிறார்கள். தௌஹீத் சொல்றாங்க, மீலாது கூடுமா கூட, மௌலூத் ஓதலாமா ஓதக்கூடாது, அதெல்லாம் என்ன, அதெல்லாம் ஷிர்க், அதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை, பிதாத்துன்னு சொல்றாங்க. ஆனால் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு வந்தா போய் நின்றாங்க. ஏதாவது ஒரு சின்ன பையனை அனுப்பி விடுறது, குடும்பத்தில் தெரியாதவர்களை அனுப்பி விடுவது, வாங்கி வந்து சாப்பிடுகிற சூழலை அல்லாஹ் அக்பர் இஸ்லாமிய சமூகத்தில் தௌஹீத் வட்டாரங்களில் பார்க்கிறோம். இமாம் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது மாதிரியான மௌலூது கொண்டாட்டங்களில் ஒருவர் ஏதோ ஒரு வகையில் இடம் பெற்றால் அந்த சாப்பாடை சாப்பிட்றதோ, அதற்கு அன்பளிப்பு செய்வதோ, அதற்கு அலங்கரிப்புகளில் ஈடுபடுவதோ, அதை அவங்க செஞ்சுட்டு போறாங்க, நமக்கு என்ன நினைப்பதோ, அவன் செய்கிறான் நமக்கு என்ன ஏன் நினைப்பதோ, அது ஷிர்காகும், ஷிர்கிற்கு துணை போவதாகும் இமாம் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே எந்த வகையிலும் முகாந்திரங்கள் இல்லாத இந்த மீலாது கொண்டாட்டங்களை நாம் அது சமூக மார்க்கத்தில் இல்லை என்பதை எடுத்துரைத்து நியாயமான காரணங்களை மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும், நாம் அதை உறுதியோடு விலகிடவும் அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன்
நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பானவர்களே, நபி தினம் என்கிற பெயரில் சமூகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பித்அத்தான காரியம், அதை நாம் முதலில் சரியான அறிவோடு விளங்கி அதை மக்களுக்கு விழிப்புணர்வுப்படுத்த வேண்டும். அதில் இருக்கிற குறிப்பாக சுபஹான மௌலித், இதுதான் இந்த நாட்களில் 12 நாளும் ஓதப்படுவது. அதில் இருக்கிற இணை வைப்பான வாசகங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகழ்கிறோம் என்கிற பெயரில் எவ்வாறெல்லாம் அல்லாஹ்வோடு இணைக்கப்படுகிறார்கள் என்பது சம்பந்தமான செய்திகளை நாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அது நம்முடைய மிக முக்கியமான கடமை. அடுத்தபடியாக அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கிறார். ஆனால் நம்மை சூழ இருக்கிற பலருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தில் குறைவை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லாஹுடைய மிகப்பெரிய நிஅமத்துகளில் ஒன்று ஆரோக்கியமாகும். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அது இமாம்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒருவனுக்கு யகீனை ஈமானை வழங்கியதற்கு பின்னால் அவனுக்கு வழங்குகிற ஆகப்பெரிய நிஅமத் என்பது ஆரோக்கியமாகும் என்று சொல்கிறார்கள். ஒருத்தன் ஈமான் இருக்குது, ஆரோக்கியம் இல்லைன்னா அவனால் ஈமானை எப்படின்னு வெளிப்படுத்த முடியாது. செயல்பாடுகள் இருந்தால்தான் ஈமான் வெளிப்படும். எனவே ஆரோக்கியம் என்பது ஒருவருக்கு தேவை. ஆனால் இன்றைக்கு சமீப காலங்களாக நாம் நிறையவே பார்க்குறது, நோயாளிகள் அதிகமாக இருக்கிறார்கள், மருத்துவ தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் நம்ம பள்ளிவாசல்களில் மருத்துவ தேவை நாடி வருகிற பலருக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பல்வேறு விதமான உதவிகளை கிளைகள் தோறும் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா கிளையிலையுமே இந்த மருத்துவ சேவை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பொருளாதார உதவிகளை செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுக்கு அடிப்படை தேவையை பெற்றுக்கொள்கிற, மருத்துவ தேவையை பெற்றுக்கொள்கிற அளவிற்கான பொருளாதார தேவைகளை நாம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு செய்து வருகிறோம். ஆனால் சமீப காலங்களாக இந்த பள்ளிவாசலில் விண்ணப்பங்கள் அதிகமாக வருகிறது, ஆனால் கொடுப்பதற்கான பொருளாதாரங்கள் குறைவாகவே இருக்கிறது. எனவே இந்த ஜும்மாவுடைய வசூலாக மருத்துவ தேவைகளுக்காகவே எடுக்கப்படுகிறது. வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் அதிகமான பொருளாதார உதவிகள் செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தந்த ஆரோக்கியத்தை இன்னொருவருக்கு அது பயன்படட்டும் என்கிற அடிப்படையில் பொருளாதார ரீதியாக அதை நாம் செலவழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதரை வாழ வைத்தவர், உலக மக்களை வாழ வைத்தவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறார், வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, யார் ஒருவரை வாழ வைத்தாரோ அவர் உலக மக்களை வாழ வைத்தவர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். எனவே நமது பொருளாதார உதவியின் மூலம் ஒருவர் மருத்துவ குணமடைந்து நலமாவாரையானால் அது உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்த நன்மையை, சிறப்பை நமக்கு பெற்றுத்தரும் என்கிற அல்லாஹுடைய இந்த வசனத்தை மனதிலே கொண்டு பொருளாதார உதவிகள் செய்யுமாறு உங்களை நாம் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தஅஃபீஹி அன்னி வஅன்கும் வஅன் ஸாயிலில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு அலம் மா தஸ்னஊன்.